வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு பில்லு வந்து மாதம் நீங்கள் கரெக்டாக செலுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டுக்காக நீங்கள் கட்டுற ஒவ்வொரு பில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணலாம். அதுக்கான ட்ரிக்ஸு மற்றும் ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மற்றவங்க இந்த கிரெடிட் கார்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை இதேமாரி இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த CRED அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. CRED அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லைனா லோகோவை பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் டேரக்ட் லிங்க்கோட நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நீங்கள் கம்பல்சரி இதை டவுன்லோட் பண்ணால் தான் நீங்கள் டபுள் அதாவது ரிவார்ட்ஸ் பெறலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர், அதாவது கிரெடிட் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் தப்பான நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆக்டிவேஷன் ஆகாது. ஸோ கிரெடிட் கார்டில் என்ன மொபைல் நம்பர் இதில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிராண்ட் பர்மிஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராண்ட் பர்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அலோ கேட்கும். அந்த கேட்குற அளவுக்கு எல்லாத்துக்குமே அலோ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஓகேவா? எதுக்காக நான் அலோ கொடுக்க சொன்னேன்னா இந்த ஓடிபி ரிசீவ் ஆகிறதுக்காக தான் நான் அலோ கொடுக்க சொன்னேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை வச்சு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கும். பட் சில டைம்ஸ் வந்து ஆட் ஆகாது. ஏன் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இப்போ தான் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸில் அப்லோட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடன் சார்ஜஸ்ஸு, எல்லா சார்ஜஸ் கிரெடிட் கார்டு சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணி கேஷ்பேக் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் நியூன்னு இருக்கும். அந்த ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? என்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கொடுத்துக்குங்க. நான் ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டை ஆட் பண்ணியிருக்கேன், என்னோடய கிரெடிட் கார்டை. ஸோ வந்து நான் இதை ஆட் பண்ண விரும்பலை. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு ஜென்ரலாக நீங்கள் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த பே நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6430 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஓவர் டியூ கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இப்படி தான் இருக்கும். மினிமம் டியூ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே கஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட என்ன அமௌண்ட்டு நீங்கள் கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கிங்க. ஒரு 20,000னா 20,000, 2,000னா 2,000 அப்படின்னு என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். ஓகேவா? கூகுள் பே, ஃபோன்பே அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ணிக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு SMS போகும். ஓகேவா? அதனால் உங்கள் பேலன்ஸ், அதாவது உங்களோட மெயின் பேலன்ஸில் அட்லீஸ்ட் ₹1 வச்சுக்கிங்க. இல்லை அப்படின்னா உங்கள் SMS பேக் பேலன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கிங்க. இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்குங்க. மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் வராது. ஓகே, இப்போ நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே அப்படிங்கிற ஒரு 4 காலம் இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கிரெடிட் யூபிஐ மூலிமா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸுங்கிறது ஒரே ஒரு ரிவார்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது கிரெடிட் யூபிஐ மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் கிரெடிட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணனால ஒரு ரிவார்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து கூகுள் பேவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ரிவார்ட் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இதை மட்டும் நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்டடு தான். அப்படி இல்லை உங்களுக்கு என்கிட்ட ஃபோன்பே அதெல்லாம் இல்லை அப்படின்னா கீழே நெட் பேங்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
கீழே அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த 3 அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா கூட மேக்ஸிமம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சிக்கிங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்து பார்க்குறோன்னா, இப்போ கூகுள் பேயில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேவா? கூகுள் பேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம எது மூலிமா நம்ம பே பண்ணோம்னா அதிகமான ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ வந்து கூகுள் பேயில் நம்ம செக் பண்ணியாச்சு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம அமேசான் பேவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அமேசான் பேவும் கூகுள் பேவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஷ்பேக்காக கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெஸ்ட்டு. ஃபோன்பேவும் கொடுப்பாங்க, சில டைம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க என்ன அப்ளிகேஷனில் அதிகமான ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்கள் நம்பருக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, எங்கள் நம்பருக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம ஃபோன்பேவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ ஃபோன்பே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ்பேக்காக எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த ஓலா, HDFC பேங்க் இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த கூப்பனை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபோன்பே யூஸ் பண்ணுங்கள். இந்த கேஷ்பேக்காக எனக்கு கிடைக்கணும் கையில், அதாவது பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த அமேசான் பேவும் கூகுள் பேவும் கண்டிப்பாக பரிந்துரை செய்வேன். நான் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தால கூகுள் பே வந்து நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கூகுள் பே மூலிமா ஒரு 1500 ரூபா வந்து நம்ம இப்போ சென்ட் பண்ணுவோம். ஓகே, நான் ஆல்ரெடி கட்டிகிட்டே இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு டைம் கட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பேங்க் அக்கௌண்ட், அதாவது என்ன யூபிஐ மூலிமா செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம கூகுள் பேவை நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் நம்ம இப்போ செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பே நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? கூகுள் பே அக்கௌண்ட் வந்து உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருக்கணும். அதேமாரி பார்த்துக்க, இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து இப்போ பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்குது. ஏன்னா ட்ரான்சாக்ஷன் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் ஸ்க்ரீனாக தான் ஆகும். அதனால தான் இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ நம்மளோட ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சோன்னா 1500 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூகுள் பே மூலிமா நம்ம கிரெடிட் கார்டுக்கு நம்ம செலுத்தியாச்சு. இப்போ 2 டைம் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு கூகுள் பே மூலிமா நான் ரிவார்ட்ஸ் 1500 ரூபா செலுத்துனதுனால எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணால் 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இதுவே உங்களோட கிரெடிட் கார்டு, அதாவது பேங்க் மூலிமா நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் தான் ஆட் ஆகும். இதில் மூலிமா அதாவது பே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அங்கேயும் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கிரெடிட் கார்டு, அதாவது கிரெடிட் அப்ளிகேஷனுக்கு வந்துருங்க. இல்லை இந்த கிரைம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பொருளை வந்து வாங்கிக்கலாம். இதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் எப்படி வாங்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸு. இப்போ இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். உங்களுக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செலுத்துறீங்களோ அதுக்கான ஒரு கேஷ்பேக் உங்களுக்கு கிடச்சிரும். நான் 1500 ரூபா செலுத்திருக்கேன், எனக்கு 6 ரூபாங்கிறது கேஷ்பேக் கிடச்சிருக்கு. ஸோ 6 ரூபா ப்ளஸ் 10 ரூபா. ஓகேவா? உங்கள் லக்கை பொறுத்து 100 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா அப்படிங்கிறதுக்கு அமையலாம். ஓகேவா? நான் ரெகுலராக ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு முறையில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். அதிகபட்சமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 233 ரூபா கிடச்சிருக்கு. அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் இப்போ காட்ட முடியல. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் கண்ட்ரோல் ஆப்ஷன் செலக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2333 காயின்ஸ் என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து ஹெட்செட்டு, இப்போ லோயரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே இதில் உள்ள ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஒன்று கூகுள் பே மூலிமா ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கிது, அப்புறம் இது கிரெடிட் அப்ளிகேஷன் மூலிமா யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஒரு கேஷ்பேக் கிடைக்கிது, அப்புறம் இது மூலிமா நீங்கள் பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கிது, அது மூலிமா நீங்கள் ஒரு பொருள் வாங்கிக்கலாம். 3 ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ கேப்டேரியா மூலிமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப் கிளாப்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஏர்ன் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் இது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரெடிட் கார்டு இந்த இதை பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏதாச்சும் கமெண்ட்லாம் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.